ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி தருவாராக. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே பவுல் தீமோத்தேயுவினிடத்திலே பேசுகிற ஒரு விஷயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை யார் அனல் மூட்டி எழுப்பணுமா? நீ அனல் மூட்டி என்ன செய்? எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ தீமோத்தேயு என்பவருடைய வாழ்க்கையிலே பவுல் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். பவுல் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். பவுல் என்ன வழிகாட்டியாக இருக்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்ப தீமோத்தேயு யாரு? ஒரு விசுவாசி. ஒரு விசுவாசி குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை, ஒரு மகன். பவுல் யாரு? பவுல் யார் என்றால் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சீஷர்களை உருவாக்குகிறவர். யாருங்க? சீஷர்களை உருவாக்குகிறவர். அப்போ பவுலுடைய கவனம் ஃபுல்லா எதுல இருக்கு அப்படின்னா, அந்த தீமோத்தேயு என்பவரை கண்ட நாளிலிருந்து அவரை எப்படியாவது உருவாக்கிறணும். அப்போ ஒரு சபை, கிறிஸ்துவை சார்ந்த சபை, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு லட்ச லட்சமா கொட்டணுங்கிறதுல கவனம் செலுத்தாது. உங்களை எப்படியாவது இயேசுவின் சீஷரா மாற்றணும். அப்போ அதை எப்போ செய்வீங்க பாஸ்டர்? சீஷரா மாறினீங்கன்னா அது நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னவா மாறினீங்கன்னா, நீங்க சீஷரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எதை எப்போ தரணும், எப்படி தரணும், எவ்வளோ தரணும், எந்த விதமாக தரணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எதை பற்றி ரொம்ப பேசுகிறோன்னா, நம்ம எல்லாருமே பேசிக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலக ஆசீர்வாதத்தை குறித்து ரொம்ப பேசுகிறோம். உலக ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம விளக்கிக்கிறோம். உலக ஆசீர்வாதத்தை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை குறித்து அல்ல. அது அவர் தானா தர்றது, அது தானா வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது. அப்ப நாம எதுல பலன் அடைந்து அல்லது எதை கவனம் செலுத்த வேண்டும் என்றால், அதைத்தான் இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் கொடுக்கிற ஆலோசனை. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை, இவர் ஏதோ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லல பாருங்க. உனக்குள்ள ஒரு தேவ வரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. சபைக்குள்ளே இருக்கிற உங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதை கவனித்து கண்டுபிடித்து இதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பினால், நீங்கள் இதை அனல் மூட்டி உங்களுக்குள்ளே இதை உருவாக்குவீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை போலவே பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு பேசுகிறார். இப்ப தீமோத்தேயுக்கு அதை குறித்து சொல்லி என்ன சொல்ல வருகிறார்? அப்ப தீமோத்தேயுனுடைய அனுபவம் என்ன, அவனுடைய குடும்பம் யார் என்பதை கொஞ்சம் நம்ம கவனித்தால், நீங்களும் நானும் அதுபோல இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் மாறுவோம் என்றால் ஆவியானவர் நம்மை அனலுள்ள ஜீவியம் ஜீவிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மிடத்திலே அவர் வந்து அவருடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறார் என்றால், அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? அனல் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல ஃபயர், தீ பிடித்து எரிகிறது என்றால், அந்த தீ எரிகிற இடத்துல பக்கத்தில் அங்கே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? அனல் இருக்கும். எத்தனை பேர் அந்த அனலை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இப்போ சூரியன் அங்கே நமக்கு உதித்து இப்பொழுது காலையிலேருந்து 5:30-6 மணிக்கெல்லாம் உதித்துச்சு. அப்படி உதித்து வர 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 நமக்கு என்ன வருது? சூடு அதிகமாகிறது. மத்தியானம் 1 மணி ஆனால் நம்ம சொல்கிறோம் ரொம்ப சூடாக இருக்குது. என்ன காரணம்? அது தண்ணில் உள்ள அந்த தன்மையை வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? அனல் உண்டாகிறது. ஆவிக்குரிய நிலையும் அப்படித்தான். ஹல்லேலூயா. யாரிடத்தில் அனல் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் பிசாசின் தந்திரம் வேலை செய்ய முடியாது, பாவம் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அனல் இல்லாத ஆள்கிட்ட பிசாசு வேலை செய்யும். அது நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் சபைக்கு வர்ற ஆளாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட சரியான அனல் இல்லைன்னா அது வேலை செய்ய தான் செய்யும். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவத்தை நாம் எந்த விதத்தில் வைத்திருக்கிறோம்? அப்போ அனலாய் வாழ்கிற ஒரு விஷயத்தை பற்றி, அனல் மூட்டுவதை பற்றி
பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவரை நினைப்பூட்ட விரும்புகிறார். ஒரு நினைவுல வச்சுக்கோ, இது கவனம். ஏன் தீமோத்தேயுவிடத்திலே அவர் அப்படி பேச வேண்டும்? இப்ப இன்றைக்கு அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நாமும் அவருடைய வரத்தை அனல் மூட்டி என்ன செய்ய வேண்டும்? எழுப்ப வேண்டும். உங்களுக்கும் கர்த்தர் வரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வரம் பெற்றவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட என்ன வரம் இருக்கு? விசுவாச வரம். அப்போ 9 வரத்துல ஒரு வரம் எல்லார்ட்டையும் இருக்கு பாருங்க. அப்ப நீங்க வரம் பெற்றவங்கன்னா யாரையாவது ஒரு ஆளைத்தான் சொல்றீங்க. திடீர்னு உங்களை பார்த்து ஒரு வரம் பெற்றவரை சொல்லுங்க அப்படின்னா பிரபலமா இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரை தான் சொல்லுவீங்களே ஒழிய உங்களை யாரும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் வரம் பெற்றவர்கள். ஆமென். எல்லார்ட்டையும் வரம் இருக்கு. அப்போ இப்ப எத்தனை வரம் இருக்குங்கிறதா அடுத்த விஷயம். இப்ப ஒரு வரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன வரம்? விசுவாச வரம். 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிற 9 வரம். அந்த 9 வரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரத்துல ஒரு வரம் என்னது? விசுவாசம். இப்ப அந்த விசுவாச வரம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. இப்ப அட்லீஸ்ட் அதையாவது அனல் மூட்டி எழுப்பி இருக்கீங்களா? அந்த ஒரு வரத்தையே சொல்லிக்குவோமே. ஏன்னா விசுவாசம் வரத்திலையும் வருகிறது, ஆவியின் கனியிலையும் வருகிறது. ஆவிக்குரிய அல்லது ஆவியானவருடைய அசைவாடுதலிலே முக்கியமானது என்னவா இருக்கு? விசுவாசமா இருக்குது. இப்போ நம்ம அதை மட்டுமே வச்சுக்குவோம். ஏன்னா அதுதான் எல்லார்ட்டையும் இருக்கு. மற்றதை இப்போ ஒவ்வொருத்தர்ட்டியா ஒன்றா இருக்கான்னு கேள்விப்பட்டா கேட்டால் ஒவ்வொருத்தர்ட்டையும் சில பேர்கிட்ட 4 இருக்கு எனக்கு தெரிஞ்சு, சில பேர்கிட்ட 5 இருக்கு. அப்படியா பாஸ்டர்? கொஞ்சம் அனுமதி கொடுத்தா அதெல்லாம் அனல் மூட்டி என்ன செய்யலாம்? எழுப்பலாம். அனுமதிக்கு வேலையே இல்லையா? வந்தால் தானே அனுமதிக்க, வந்தால் தானே எழுப்ப. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த வரத்தை அனல் மூட்டி என்ன செய்யணுமா? எழுப்பணுமா? சும்மா எழும்பாது அது. ஏன்னா அணைக்கிறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருக்கிறான், அதில் தண்ணியை ஊற்றுறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருக்கிறான். அதே ஒருத்தன் நம்முடைய அனலுள்ள ஜீவியத்தை அல்லது ஆவியிலே அனலற்றவர்களாய் போகத்தக்க நம்மை வழி நடத்துவதற்கு உலகத்தை நடத்துகிற உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானானவன் உலகத்தின் மூலமாக நம்ம ஆவியை அவிச்சு போடத்தக்க வேலையெல்லாம் நடக்குது. நம்முடைய ஆவியிலே அனலற்றவர்களாய் போகத்தக்க வேலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறது. ஆனால் பவுல் கவனமாக தீமோத்தேயுவை, பவுலுடைய கவனம் நல்லா கவனிங்க. அவர் ஏதோ வந்தோம் போனோம் கடமையாக வேலையை பார்த்தோம், நீங்கள் வந்தா என்ன வராட்டா என்ன செஞ்சா என்ன, நம்ம செய்கிறத செய்வோம் அப்படின்ட்டுலாம் போகல. அப்படின்ட்டு நானும் போக முடியாது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏனென்றால் அனல் மூட்டி எழுப்ப விடுவதற்கு ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வழிகாட்டியாக, அவருடைய வேலைக்காரனாக அதை செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு பல இடங்களிலே கவனித்து பாருங்கள், உலக ஆசீர்வாதத்தை பற்றி ரொம்ப உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது யார் இல்லைன்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த செய்தி அல்ல. உலக ஆசீர்வாதத்தை பற்றி பேசி, உலக காரியங்களை பெற்றுக்கொள்வதை பற்றி பேசி, உலகத்தில் உள்ள காரியங்களையும் உங்களுடைய கவலைகளையும் உங்கள் கண்ணீரையும் தீர்ப்பதை பற்றியே பேசினா அது தேவனுடைய ஊழியம் அல்ல. ஏனென்றால் அது எல்லாம் இப்படி இருந்தால் இப்படி கிடைக்கிற விஷயம். நான் அனலா இருந்தேன்னா என்னைய கவலை மேற்கொள்ள முடியாது. அனலா இருந்தேன் என்றால் என்னை பிசாசின் தந்திரம் மேற்கொள்ள முடியாது. நான் அனலா இருந்தேன் என்றால் என் ஆசீர்வாதத்தை தொட தடுக்க ஒருவனாலும் முடியாது. அப்ப நான் ஏன் அனலா இல்லைன்னா, அப்ப அந்த அனல் அந்த எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரம் எந்த அளவுக்கு அந்த வரத்தினுடைய அனல் மூட்டுதல் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதம். அப்போ அனலுள்ள வாழ்வு என்பது உடல் ரீதியான ஏதோ ஒரு நெருப்பு போல அல்ல, அது தேவனுக்கான வைராக்கியம், பரிசுத்த ஆவியினுடைய ஒரு தீவிர செயல்பாட்டுக்கு என்னை விட்டு கொடுப்பது. அது ஒரு ஜெபத்தினால் ஏற்படுகிற ஒரு சூடு போல, சாட்சி உள்ள ஒரு சாட்சியின் ஒரு துணிவு, ஒரு உற்சாகமான ஊழியத்திலே ஒரு உற்சாகம், பரிசுத்த வாழ்விலே தீவிரம், இப்படிப்பட்டவை தான் அனல் உள்ள வாழ்வு. இப்போ இதை பற்றி யார்கிட்ட பேசுகிறாருன்னா தீமோத்தேயிட்ட அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி அந்த தீமோத்தேயு குறித்து கொஞ்சம் தியானிக்கும் போது நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எத்தனை பேரிடத்தில் வருகிறதோ அத்தனை குடும்பமும் மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்மகிட்ட காரணம் கேட்டால் நிறையா சொல்கிறோம், நம்மள்கிட்ட காரணம் மட்டும் சொல்ல சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய சொல்கிறோம். ஏன் நம்மகிட்ட காரணம் நிறையா இருக்குது அப்படின்னா, நம்ம அனல் அதிகமாக காரணமே வராது. நம்ம தேவனுக்கு அடுத்த காரியத்திலே கேட்டால் காரணம் சொல்லுகிறோம். இல்லை, இங்கே இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்வு எப்படி இப்படி ஆனது, அதற்கு காரணம் என்ன? அப்போ பவுலுடைய செயல்பாடு எங்கே இருந்தது? அப்போ தீமோத்தேயுனுடைய இந்த வாழ்வு முறைக்கான காரணம் என்ன?
என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இந்த தீமோத்தேயு பவுல் தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலே அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து எந்த விதத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பவுல் கவனித்து அதை குறித்த விஷயத்தை சொல்வதுதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். அதை குறித்து தொடர்ந்து நாம் எப்படி அதுபோல அனல் உள்ளவர்களாய் மாற முடியும் என்பதை கவனிக்க வேண்டும். நீங்கள் அந்த 2 தீமோத்தேயு 1:2 பாருங்க. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. என்ன பிரியமுள்ள குமாரன்? குமாரன்னா இவர் மகனா? இல்ல, இவர் ஆவிக்குரிய ரீதியிலே தீமோத்தேயு ஒரு மகனாக, பவுல் ஒரு தகப்பனை போல. இங்கே சபையிலே நாம் வரும்போது ஆவிக்குரிய ரீதியிலே வரும்போது உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆவிக்குரிய தாய் தகப்பன் இருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை வழி நடத்துகிற ஒரு தகப்பன் தேவை. வேதத்திலே 4 உறவு தான் இருக்கிறது: தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி. மாமே மச்சம் உறவுலாம் எதுல கிடையாது சொல்லுங்க? பைபிள்ல கிடையாது. பைபிள்ல இருக்கிற உறவு 4 உறவு தான்: அப்பா, அம்மா, அப்புறம் சகோதரன், சகோதரி. இந்த 4 இருக்கிறது பேர் என்னது? 4 இருக்கிறது பேர் என்னதுங்க? குடும்பம். இப்போ மாம மச்சம்லாம் சேர்ந்தா அது என்னது? அதை என்ன குடும்பம்னு சொல்றோம்னா சொந்தக்கார குடும்பம். அது பேர் என்னது? சொந்தக்கார குடும்பம். சபைக்குள்ள சொந்தக்கார குடும்பம்லாம் கிடையாது, ஒரே குடும்பம் தான். அப்ப இங்கே நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள், தகப்பன், தாய், அவ்வளவுதான். 4 உறவு தான், அதுக்கு மேல உறவு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் சீஷரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என் சிநேகிதர் என்று. கர்த்தர் விரும்புகிற உறவு இந்த 4 தான். இந்த 4க்குள்ள சொல்லும்போது ஏன் இந்த 4 சொல்றாருன்னா, அப்பதான் பரிசுத்தம் நிலைச்சிருக்கும். அப்பதான் என்ன செய்யும்? பரிசுத்தம் நிலைச்சிருக்கும். இந்த உறவுக்குள்ள தான் பரிசுத்தம் இருக்கும். மற்ற உறவு போனாக்க பரிசுத்தம் என்ன செய்யாது? அங்க நிலைநிறுத்த முடியாது, பாவம் வந்துடும். ஆகையினாலதான் பவுல் ஆலோசனை கொடுக்கும்போது கூட என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சபையில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது கூட உத்தம விதவைகள்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பெண்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் கற்புள்ள சிந்தையோடு, கற்புள்ள யோசனையோடு அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க? பேசுங்க. நீங்க அவங்களுக்கு யாரு? சகோதரன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த ஆலோசனைகள் எல்லாம் பவுல் பல இடங்களிலே கொடுத்தது போல இப்ப தீமோத்தேயு வீட்டுக்கும் வரார். இப்ப தீமோத்தேயுனுடைய குடும்ப காரியத்தை கவனித்து தீமோத்தேயு இப்ப என்ன செய்யறாரு? தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளையாக அவனை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ பிரியமுள்ள குமாரன்னா அப்ப இவனுக்கு அப்பா யாரு? அப்ப இவனுக்கு அம்மா யாரு? இவர் எப்படி இவனை அம்மான்னு சொல்லுவாரு, அப்பான்னு சொல்லுவாரு? இந்த குதிர்க்கமா ஆவி இல்லாத ஆள் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்ப சபையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்படி நான் சொன்ன அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். அப்ப எல்லாரும் என் பிள்ளைகள் போல அப்படிதான் நான் பேசுற பழகுற அப்படின்னா அவர்களை என்ன கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம் என்றால் இதே போல தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி. இந்த உறவு தான் எதுக்குள்ள இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும். இந்த உறவை தவிர வேற எந்த உறவும் இருக்கக்கூடாது என்பதை பவுல் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப இங்கே ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் எல்லாம் சொல்லிடுறாரு. எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன்னை குறித்து நான் உன்னை காண எப்படி இருக்கிறேன்? வாஞ்சையா இருக்கிறேன். ஏன் வாஞ்சியா இருக்கிற? ஏன் அப்படி? என்ன விஷயம்? 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். இப்ப நம்ம எல்லாருக்குள்ள என்ன வரம் இருக்கு? விசுவாசம் வரம் இருக்கு. இப்ப தீமோத்தேயுவை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு? உன்னில் உள்ள என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். இப்போ இது இந்த ஒரு வரம் வளருதான்னு பார்ப்போம். இந்த ஒரு வரம் வளர்ந்தாலே விசுவாசம் உள்ளவளாகி, சில நேரம் இடையில இந்த வசனம் சொல்லும் போது ஒருவேளை வாசிக்க முடியாட்டால் நான் சொல்றேன். மத்தேயு 21:22 நினைக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். அப்போ ஒருத்தர் விசுவாசத்தோடு நம்ம என்ன சொல்றோம்? நான் விசுவாசமா தாங்க ஜெபம் பண்றேன். நீங்க சொல்ற விசுவாசம் இல்ல, வேதம் சொல்லுகிற விசுவாசம். அல்லேலூயா. நான் எல்லாம் ஏன்ட்ட கரெக்டா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. வசனத்தை ஒப்பிட்டு சரியா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மத்தேயு 21:22 வாசிச்சோம் பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி. அது போலவே இந்த தீமோத்தேயு பேசும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப முன்னோர்ல யார் அப்படி விசுவாசமா இருந்தா? யார் விசுவாசமா இருந்தா? ஆபிரகாம் விசுவாசமா இருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தான்.
அப்ப நல்லா கவனிங்க, ஒரு நபரை பார்க்கிறாரு. தீமோத்தேயுவை இவர் உருவாக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீமோத்தேயுவை யார் உருவாக்கல? பவுல் உருவாக்கல. தீமோத்தேயுவை பவுல் கண்டு அவருக்குள் இருப்பதை கண்டுபிடித்து அப்புறம் ஃபாலோ பண்ணி அவரை டெவலப் பண்ண விரும்புறார். அப்போ இங்கே தீமோத்தேயுவை காணும்போது தீமோத்தேயு ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஏற்கனவே விசுவாசம் இருக்குது. அப்ப அந்த விசுவாசம் எங்க இருந்தோ வந்திருக்குது. அந்த விசுவாசத்துக்கு காரணம் யாரு? இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி ஒரு சிந்தையோடு கூட இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து என் குடும்பமும் சரியா போகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இன்றைக்கு இந்த அனலுள்ள வாழ்வு ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்வு அல்ல, இது ஒரு குடும்ப அபிஷேகத்தில் இருக்கிறது. ஒரு குடும்பங்க இது. ஏன் குடும்பம்னு சொல்றேன்? தொடர்ந்து வாசிங்க பாருங்க. அந்த விசுவாசம், அவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம் பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்து இருந்தது. அல்லேலூயா. உங்க விசுவாசம் தான் உங்க பிள்ளைக்கு போகும். உங்க பிள்ளை இன்னும் ஒழுங்கா வரலையா? அப்ப நீங்க இன்னும் ஒழுங்கா ஆவல. உங்க பிள்ளை சரியா இணையப்படலையா? அப்போ அந்த இணையப்படலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க இன்னும் சரியா என்ன ஆகல, உறுதி ஆகல. ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய நடத்தையின் மூலமாக ஒரு அறிவிக்கப்படாமலே ஒரு கணவரை என்ன பண்ணிடலாமா? ரட்சிப்புக்குள்ள நடத்திடலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்ப குடும்பம் ரொம்ப முக்கியம். சபை குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்க குடும்பமும் ரொம்ப முக்கியம். எல்லாருடைய கவனம் என்னவா இருக்கணும்? அனல் உண்டாக்குவதற்கு என்ன செய்யலாம்? அனல் உண்டாக்குவதற்கு என்ன அனல்? ஆவிக்குரிய ரீதியான ஒரு அனல். இப்ப இவர் என்ன சொல்லுகிறாரு? அந்த விசுவாசம், உங்ககிட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்குறேன்ப்பா. இந்த விசுவாசம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? உன் பாட்டிகிட்ட இருந்து வந்திருக்குப்பா. இப்போ பாட்டியா இருக்கிற ஆள்லாம் சொல்லுங்க, உங்கள்ட்ட இருந்து போகுதா பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு பாட்டி விசுவாசத்தை பூத்துதா இல்லது விஷத்தை பூத்துதான்னு நீங்கள் தான் கவனிக்கணும். நான் எதுவும் குறையா சொல்லலை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பாட்டி நீங்கள் கவனம் ஃபுல்லாக எதில் தான் இருக்கணுமா? உங்கள் பேர பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைக்கு போயிருந்தா தான் அது எங்கே போயிருக்கோம்? பேர பிள்ளைக்கு போயிருக்கோம். இப்போ பவுல் எவ்வளோ தூரம் கவனிச்சிருக்காரு அந்த குடும்பத்தை பாருங்க. அந்த குடும்பத்தில் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்கு இருந்தது. அந்த லோவிசால்ட்ட இருந்த விசுவாசம் நேரம் யார்கிட்ட வந்திருக்கு? உன் தாயாகிய உன்னுடைய அம்மாவாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளே வந்தது. இப்ப ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்து எங்க வந்திருக்கு? உனக்கு வந்திருக்குது. அதை நான் பார்க்கும்போது பெருமைப்படுறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்க வீட்டில் எப்படி இருக்கு இந்த டீலிங் எப்படி இருக்கு பாருங்க. இது சரியா இருக்கா? சரியா போகுதா பாருங்க. உங்கள்ட்ட இருந்து உங்க பிள்ளைக்கு கரெக்டா போகுதா? உங்க விசுவாசம் உங்க பிள்ளைக்கு போயிருக்கா? உங்க பிள்ளைய நீங்க விசுவாசத்தில் வளர்க்குறீங்களா? உங்க பிள்ளைய நீங்க விசுவாசத்தில் வச்சிருக்கீங்களா? அப்படி வச்சிருந்தா அதுடைய பிள்ளை அங்கே என்னவா இருக்கும்? அந்த விசுவாசத்தில் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய பெற்றோர் வேற மாதிரி இருந்திருக்கலாம், வேற வழிபாட்டில் இருந்திருக்கலாம். என்னுடைய தகப்பனாருடைய பெற்றோர் வேற வழிபாட்டில் இருந்தவர்கள், அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். ஆனால் இவருக்கு இயேசு அறிந்த பொழுது, ஒரு முறை என்னுடைய சித்தப்பா ஒருவர், அவர் ஒரு சித்தப்பா தான் உயிரோட இருக்கார். அவர் சொன்ன விஷயம் என்ன என்றால், அவருடைய மூத்த சகோதரன் என்னுடைய அப்பா. அவர் சொன்னார், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி இயேசுவையே சார்ந்து இருந்ததுனால உங்க குடும்பம் தப்பிச்சது, உங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்யாததுனால எல்லா குடும்பமும் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. எங்கள் பிள்ளைகள்லாம் வாழலை, ஒழுங்கா சரியா இல்லை, நிறைய டிவோர்ஸு எல்லாம். அப்படி லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா எல்லாம் வேற மாதிரி இருக்குது. பலவீனத்தில் இருக்குது, வியாதியில் இருக்குது, அப்படி இருக்குது. ஆனால் அண்ணன் குடும்பம் மட்டும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்றால் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ என் தகப்பன் ரட்சிக்கப்பட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார். வந்த உடனே அவர் எங்களெல்லாம் யாரையும் ஊழியத்துக்கு வான்னு கட்டாயப்படுத்தலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அழைப்பு பெற்று எல்லாரும் இப்போ நாங்கள் 4 பேர் பாஸ்டராகவே இருக்கோம். பாஸ்டர்மாவாக இருக்கோம். நாங்கள் 5 பேரில் 4 பேர் என்னவா இருக்கோம்? பாஸ்டராக இருக்கும். இப்போ நான் இந்த சபை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாளும் ஜேசனை நீ ஊழியம் தான் செய்யணும், ஊழியத்துக்கு தான் வரணும், பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. நீங்கள் வேணா அவனை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. அவனை ஒரு நாளும் சொன்னதில்லை. இப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவனும் ஊழியக்காரன் ஆகிறேன்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறான். இப்போ செகண்ட் இயர் போகணும். அப்போ நல்லா கவனிங்க, நம்மளால் முடிஞ்ச மட்டும் ஆண்டவருக்குள்ளே இந்த ஊழியத்தை விடுங்க, விசுவாசத்தை கடத்துறீங்களா கரெக்டாக?
உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் உங்க பிள்ளைக்குள்ள, உங்களுக்கு எத்தனை பிள்ளை, 1 2 4 5 3 எத்தனை இருக்கு, அந்த பிள்ளைக்குள்ள உங்க விசுவாசம் கடத்தப்படுகிறதா? அந்த விசுவாசம் கடத்தப்படுவதை கவனிக்கும் போதுதான் அது அனல் மூட்டி என்ன செய்யப்பட வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே பவுல் இதை யாருக்குள்ளே பார்க்கிறார் என்றால், அங்கே அவளுடைய தாய் பாட்டி இவங்கள்ட்ட பார்க்கிறார். அப்போ பார்த்துட்டு பேரனாகிய அந்த தீமோத்தேயுட்ட பார்த்து இதை குறித்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே சொல்லும்போது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உனக்குள்ளும் இருக்குப்பா. உங்கள் பாட்டியை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் தாத்தா பாட்டியை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் அம்மா அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். இப்போ அது உனக்குள்ள நிச்சயமாக என்ன செய்யுது, இருக்குது. அதனால் உனக்கு நான் இப்போ உன்னை எக்ஸ்ட்ராவாக கைட் பண்ணுறேன். என்ன கைட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் சொல்கிறாரு, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன செய், அனல் மூட்டி எழுப்பி விடு. அதில் கவனம் செலுத்து. உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை, அந்த விசுவாசமாகிய வரம், இப்படி என்ன வரமெல்லாம் இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து உனக்குள் இருக்கிறதை நீ அனல் மூட்டி எழுப்பு. ஏன்னா உன் தாத்தாட்ட பாட்டிட்ட இருந்தது, உன்னுடைய பெற்றோரிடத்தில் இருந்தது. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கர்த்தர் நம்மை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப சந்ததியில் இருக்கிற நம்ம புரியணும் அதை. உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளை, இப்ப நீங்க சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றீங்க, நீங்க வர்றதுனால உங்க பிள்ளை சர்ச்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. நீங்க வரல, உங்க காலத்துக்கு பிறகு அந்த பிள்ளை ஒழுங்காக சபைக்கு ரெகுலராக போகுமா வருமா உங்களுக்கு தெரியுமா? அது தெரியணும்னா இப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள நிலை நிறுத்தணும். ஹல்லேலூயா. தடைகள் இருக்கலாம், காரணம் வித்தியாசமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். எப்படி செய்யணுமோ அதை செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரிடத்தில் அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த இரத்தப்புலி யார் மேலே வந்துடும், ரட்சிக்கப்பட்டவங்க மேலே வந்துடும். அப்போ குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவா இல்லாமல், கிறிஸ்துவுக்குள் இல்லாமல், விசுவாசத்தில் இல்லாமல் அவர்கள் அப்படியே வாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய இரத்தப்புலி யாருக்கு வந்துடும், நமக்கு வந்துடும். நான் உங்களை இப்படி சொல்லி வழி நடத்தலைன்னா ரத்த பலிப்புள்ள யாருக்கு வந்துடும், எனக்கு வந்துடும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்விலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்வில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுனிடத்தில் பேசுகிற காரியம், உனக்குள்ளே ஒரு அனல் உண்டாகத்தக்க உனக்குள்ள இருக்க வரத்தை நீ என்ன செய்ய, அனல் மூட்டி எழுப்பி விடு. அதை அப்படியே வச்சிட்டு இருக்காத, அதை சும்மா அப்படியே விட்டுறாத. அப்போ இந்த தீமோத்தேயு இந்த பவுலை குறித்து சொல்லும்போது அவரை எப்படி சொல்லுகிறார், ஒரு ஆவிக்குரிய மகனாக, ஒரு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவராக, சேவைக்காக, கர்த்தருடைய வேலைக்காக உருவாக்கப்பட்டவராக, இந்த நாளடைவில் இந்த தீமோத்தேயுவை அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பராக, பல சபைக்கு செய்தி கொடுப்பதற்கு அனுப்பப்பட்டவராக, இப்படி பல விதத்திலே அவரை பயன்படுத்தினார். தீமோத்தேயு இளைஞராக இருந்தாலும், வயது சிறியவராக இருந்தாலும், பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாரு, அவர்கிட்ட கொடுத்தாரு, தீமோத்தேயுட்ட கொடுத்தாரு. நம்ம இப்போ கொடுக்கலான்னு முயற்சி பண்ணோம்னா, கொடுத்து அப்படி ஏதாவது செய்ய சொல்கிறோம்னா அதுக்கு தடை செய்கிறதுக்கு தான் நிறைய இருக்கே ஒழிய செயல்படுறதுக்கு வழியை காணும். உங்கள்கிட்டலாம் அப்படி சொல்லி செய்யும்போது வாங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தானே செய்வார். அப்போ நம்ம அமைதியாக செய்யணும். ஏன்னா நம்ம யாரும் பரிசுத்தமாயிட்டு இயேசு விட்ட வரல, நம்ம எல்லாரும் பாவியாக இருக்கையில் தான் அவர் என்ன பண்ணார், நமக்காக சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அவருடைய வேலைகளை செய்வதற்கு நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை கண்டு அவர் வேலையை செய்ய முடியாது. நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்தினா போதும், அவர் மிச்சத்தை பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வேலையை செய்கிறதுக்கு மேடை ஒரு தடை அல்ல. இதை குறையாக வைத்துக்கொண்டு இதில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடை செய்வதல்ல. நீங்கள் கவனிக்க வேண்டும், பவுல் அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசலை. பவுல் தீமோத்தேயை பார்க்குறாரு, அவங்க அம்மாவை பார்க்குறாரு, அவங்க பாட்டியை பார்க்குறாரு. கொஞ்சம் ஓகே, நீ கொஞ்சம் செயல்பட்டனா சரி ஆயிடுவேன் அப்படின்னு அவரை கொஞ்சம் உற்சாகம் உடுத்தி அவரிடத்தில் எல்லா வேலைகளையும் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 4:17 பாருங்க. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு, அதுதாங்க ரிப்ளிகேட்டிங். அதுதான் பாருங்க, பவுல் தன்னை போல ஒருவனை உருவாக்குகிறான். பாஸ்டர், நான் உங்களை என்னை போல உருவாக்கலைன்னா நான் ஊழியமே செய்யலைன்னு. பில்டிங் எவ்வளோ பெருசுங்கிறது பிரச்சனை இல்லை,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. பில்டிங் இல்லை முக்கியம். ஐயோ பாஸ்டர் பார் பில்டிங் எல்லாம் நல்லா பக்காவாக வச்சிருக்காரு, அது இல்லை. சர்ச்சுக்குள்ள எத்தனை பேர் என்ன மாதிரி. இப்போ நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் நேராக சோமரசம்பேட்டை சபைக்கு போய் ஆராதனை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் போய் எல்லாத்தையும் நடத்திட்டு வந்துருங்க அப்படின்னா யார் உடனே போகிறீங்க? அப்படி ரெடி ஆகிருக்கீங்களா? இல்லை பாஸ்டர், அது எங்கள் வேலை இல்லை. அங்கே தான் பிசாசு உங்களை தட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். அங்கே தான் உங்கள் வரம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஊழியம் பகிர்ந்து கொடுக்கப்படும் போது அந்த ஊழியத்தை எல்லாரும் என்ன செய்யணும். நான் செய்கிறேன் பாஸ்டர், நான் வரேன் பாஸ்டர். உங்கள் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய வேலையவும் என்ன செய்யணும். ஏன் சாத்தான் தடுக்கிறான்? அவனுக்கு தெரியும். அவன் ராஜ்யம் தடை செய்வதற்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டான். அப்ப தேவனுடைய ராஜ்யம் யாரால் கட்டப்படுகிறது? யார்? அப்ப ஆண்டவரே சொல்றாரு, பலவீனனா தான் அவர் என்னன்னு சொல்றாரு? பலவான்னு சொல்றாரு. பைத்தியமா இருக்கிறவனை தான் ஞானின்னு சொல்றாரு. அவருக்கு தேவை பைத்தியமா இருக்கிறவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விவரமும் தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது, ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியாது, ஒழுங்காக பைபிள் வாசிக்க தெரியாது, வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தணுன்னே தெரியாது. அப்படியாளா? ஆனால் ஆசை மட்டும், கர்த்தாவே நீர் பயன்படுத்த மாட்டீரா அப்படின்னு இருக்கு. அப்படி ஆளை தான் வான்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? அப்படித்தான் அவர் ஆளை செஞ்சாருன்னு வரும். அதுதான் சரியான மெத்தடு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இந்த பவுலை போலவே இப்போ யார் மாறிட்டா? தீமோத்தேயு மாறிட்டார். இப்போ தீமோத்தேயு அனுப்பும் போது அவர் சொல்றாரு, அவர் நான் என்ன பேசுவேனோ அது மாதிரி யார் பேசுவா? தீமோத்தேயு பேசுவா. சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி பேசுகிற மாதிரி சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் அப்படி உருவானாலும் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க பாஸ்டர்? நான் சேரில் உட்காந்துருப்பேன், நீங்கள் பேசுங்க. ஹலோ, சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்படி செய்யலாமா பாஸ்டர்? 100% செய்யலாம். வேதத்தில் அப்படி செய்யும்படி செய்திருக்கிற செயல்படுத்துகிறவைகள் உண்டு. அங்கே வேற எதையாவது பேசி குழப்ப பிசாசு வரத்தான் செய்வான். அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு நம்ம வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்பந்தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு சபை பெருகி சபை விஸ்தாரமா. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு சோமரசம்பேட்டையில் மட்டும் கிளை சபை அல்ல, இன்னொரு 10 இடத்துல ஆரம்பிக்கினாலும் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ஆள் இருந்துட்டு எப்படி செய்வேன்? அங்கே தான் நீங்கள் என்ன வர்றீங்க? என்னை போல. ஹல்லேலூயா. இப்போ பவுல் ஒருவர் தான். ஆனால் பவுல் ஒருவர் இருந்து கொண்டு அவர் தீமோத்தேயை உருவாக்குறார், தீத்துவை உருவாக்குறார், பிலோமோனை உருவாக்குறார், அப்புறம் இப்படி ஒனேசிமை உருவாக்குறார். இப்படி ஒவ்வொருத்தரையா உருவாக்கி அங்கங்க வச்சுட்டார். நீங்கள் நான் எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அனல் உண்டாகுதல் என்றால் ஏதோ நான் கத்தி கூப்பாடு போட்டு ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சது தான் அனல் நினைச்சிடாதீங்க. அனல் உள்ள இருக்குன்னா அது வேலை செய்யும். தேவ அனல் உள்ள இருந்தால் அது ஊழியம் செய்யும். தேவ அனல் உள்ள இல்லைன்னா அது ஊழியம் செய்யவே செய்யாது. ஏன்னா பிசாசனுடைய தந்திரமே என்ன அப்படின்னா, நம்ம சரியில்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம யோக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்மளை குத்தி காட்டுறது தான் அவன் வேலை. அவனுடைய வேலை தந்திரம் அதுதான். அவன் அதை சொல்லும் போது நம்மளை அறியாமல் நம்ம என்ன செய்வோம்? இப்போ சில இடத்துக்கு போகிறோம், அங்கே போன உடனே நீங்கள் இதுக்கு செலக்டட் இல்லைங்க, ஒதுங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசளவில் என்ன செய்யும்? அதை விட ரொம்ப விசேஷம் என்னென்னா, நம்மளை விட சின்ன வயசு, நம்மளை விட சில நேரத்தில் திறமை கம்மியான ஆளை ஓகே பண்ணிட்டு நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அந்த நேரம் நமக்கு ஒரு வலி வரும் பாருங்க. என்ன வலி அப்படின்னா, ஐயோ நம்மளை விட அவன் பாரு எவ்வளவு கம்மியான ஆள், வயசு கம்மி, திறமை கம்மி, நான் அவனோட எவ்வளோ திறமை தெரியுமா? இப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரம் என்ன செய்வோம்? பேசுவோம். அந்த சிந்தைகள் வந்திருக்குது, எனக்கும் வந்திருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும், நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் யாரு? கர்த்தர். இப்போ இந்த பவுல் தீமோத்தேயு குடும்பத்தை கவனிக்கிறார். இந்த தீமோத்தேயு குடும்பத்துக்குள்ளே அவ்வளவாய் பெரிய விதமான காரியங்கள் அங்கே இருந்ததை கண்டு அங்கே அவர் அவனை அனுப்புகிறார். பிலிப்பியர் 2:20 பாருங்க, அவர் சொல்லுகிறார், என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறு ஒருவன் என்னிடத்தில் இல்லை. இப்போ சபையார் எல்லாரும் நீங்கள் இப்படி உருவாக வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். அட்டண்டன்ஸ் போடுறதுனால பரலோகம் போக முடியாது. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து இவ்வளோ நாள் ஆச்சு, கர்த்தருக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரெகுலராக வந்திருக்கேன் பாஸ்டர், அது லிஸ்ட்டில் இருக்காது. நான் கரெக்டாக காணிக்க கொடுத்துருக்கேன் பாஸ்டர், தசமாக கொடுத்துருக்கேன் பாஸ்டர், அதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காது. அப்புறம் எதுதான் லிஸ்ட்டில் இருக்கும்? நீங்கள் அவரை அறிவித்தால், நீங்கள் ஒரு நபரை கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைத்து வந்தால் அது மட்டும்தான் லிஸ்ட்டில் இருக்கும். வேற எதுவுமே எதில் இருக்காது? லிஸ்ட்டில் இருக்காது. ஏனென்றால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அட்டன் பண்ணேன் பாஸ்டர். ஆமாம், லீவு, அதனால் அட்டன் பண்ணேன். இப்போ நான் புதன்கிழமை ஒரு ப்ரேயர் காலையில் வைக்கிறேன், எத்தனை பேர் வருவீங்க? கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? எனக்கு வேலை சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ இன்றைக்கி ஏன் வந்தீங்க? இன்றைக்கி வேலை கிடையாது. இதுதான் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுதான். அப்போ கொடுக்குறேன், ஏன் கொடுக்குற? நான் உனக்கு கொடுத்தேன், நீ கொடுத்த அப்படின்றவாரு. அப்போ
நான் அறிவிக்கிறது இருக்குல்ல, இயேசுவை பற்றி சொல்வது இருக்குல்ல, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. நான் இயேசுவை பற்றி சொல்வதும் ஒருவரை இயேசு அண்டை அழைத்து வருவதும் மட்டும்தான் எதுல வரும்? கணக்குல வரும். அப்படி கணக்குல ஜனவரியிலிருந்து இவ்வளோ நாள்ல யார்கிட்டலாம் கணக்கு இருக்கு? அப்படி லிஸ்ட் இருக்கா? அப்படி உங்கள்ட்ட ஏதாவது லிஸ்ட் இருக்கா? அந்த லிஸ்ட் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டயாவது இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இல்லை உங்கள்ட்ட யாராவது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஏதோ ஒரு குறை சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு புலம்பியிருப்பாங்க, சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர். அப்போ அவங்கள்ட்ட கவலைப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படியாவது பதில் சொன்னீங்களா அவங்களுக்கு? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அதுதான் அங்கே கணக்கில் வரும். அதுதான் கணக்கில் வரும். அப்ப இங்க செய்யறது எல்லாமே எதுவுமே கணக்கில் வராது. இதெல்லாம் என்னதுன்னா அன்றாட செயல்பாடு போல. அப்போ இந்த பவுல் தீமோத்தேயுவை கண்டுபிடித்து, இந்த தீமோத்தேயுக்குள் இருக்கிற வரத்தை கண்டுபிடித்து அதை குறித்து அனல் மூட்டு என்று சொல்லுகிறவர். அவர் சொல்லுகிறார், 20ஆம் வசனம் பாருங்க, பிலிப்பியர் 2:20. அது என்னவெனில் 19 இருந்தே பாருங்களேன். நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படி சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கு. ஏன் பாஸ்டர் நீங்க போக மாட்டீங்களா? நான் போனாலும் அவர் போனாலும் என்னதுதான்? சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுதான். அப்படி எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கீங்க? ஆமென். அந்த அளவுக்கு நம்ம உருவாகிறோம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அனல் மூட்டப்படுது பார்த்தீங்களா? அதுதான் வேத வசனத்தின்படியான சபை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற அனல் மூட்டுதல். நாம் எல்லாரும் அப்படி மாறுறோமா? நமக்கு வேலை இருக்கு, உண்மைதான். நம்முடைய வேலைகள் எல்லாம் உண்டு. வேதத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருந்த யாரும் சும்மா இருக்கிற ஆள் ஆண்டவர் பயன்படுத்தல. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அவர் ராஜ்யத்தின் வேலையை செய்யும்படி அனல் மூட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய கவனம் முழுவதும் எதில் இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ கட்டப்படுகிறது, ரட்சிப்பின் வெளிப்பாடு எவ்வளவு உருவாகிறது, அதை செயல்படுவதற்கு தடையாக இருக்கிற சில சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை மெதுவாக அன்போடு சொல்லி அதை திருத்தி, நம்ம எடுத்த உடனே எதைத்தான் செய்வோம்? குறையத்தான் பெருசாக பேசி மற்றதை கம்மியாக சொல்லுவோம். இல்லை, நம்முடைய இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? முதல்ல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். அவரை அறிவிப்பதற்கு செல்ல வேண்டும். ஆகையினால தான் பவுலிடத்திலே சிலர் சொல்லுகிறார்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள விஷயத்தின்படி ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன பவுலே திடீர்னு நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, ஆனா அங்க ஒரு குரூப் வேற மாதிரி பேசுது. என்ன மாதிரியா பேசுது? உங்களெல்லாம் குறை சொல்லுது. ரைட்டு, அது அவன் தப்பா பேசுற மாதிரி தெரியுது. உடனே பவுல் டீசெண்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ரைட்டு விடு, அவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு. அப்போ அவங்களும் இயேசு அறிவிக்காங்களா? ஆமாம் அறிவிக்காங்க. அப்போ உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்போ பதில் என்ன சொன்னார்? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன்னா அங்கே அவங்க சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க. சிலர் பொறாமையினாலே, 15ஆம் வசனம் பாருங்க, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் மனதினாலும் கிறிஸ்துவை, அப்ப பிரசங்கிக்கிறது இயேசு, ஆனா குணம் என்னவா இருக்கு? பொறாமையா இருக்கு, விரோதமா இருக்கு. இப்ப நீங்க எதை தான் கவனிக்கணும்? அறிவிக்காங்கல்ல. ஆமென். இப்படி நம்ம செயல்பட ஆரம்பிச்சா நம்ம சபை 100 மடங்கு பெருகும், இடமே இருக்காது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன? 18ஆம் வசனம் பாருங்க. வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, இப்படி எல்லாம் செய்யப்படாது தெரியுமில்ல அப்படின்னு சொல்றது அவன் தந்திரம். இப்படியெல்லாம் செஞ்சா சரியா? அது சரியா சப்பாங்கிறத யார் முடிவு பண்ணிக்குவா? கர்த்தர் முடிவு பண்ணிக்குவார். இப்போ நம்ம கான்செப்ட் உலகம் அழியறதுக்குள்ள நம்ம காலம் இருக்கும்போது நம்ம வேலை என்ன வேலை தான்? அவ்வளோதான். அவரை அறிவித்தோமா, சீஷர் ஆனோமா, 4 பேரை உருவாக்கணுமாங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் பாஸ்டர் தானே, உருவாக்குறேன்னு சொல்கிறேன். என்கிட்ட இருக்க எல்லா குணமும் சரிதானான்னு உங்களுக்கு தெரியுமா? என் கோவத்தை போய் பாஸ்டர் மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஐயோ அப்படியா? ஒரு 2 நாள் கதை சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? அப்போ எல்லாரும் மனுஷன், நம்ம எல்லாரும் மனுஷன். நாம் என்ன செய்ய மாற்றோம்? நம்ம என்ன சொல்ல வருகிறேன்? சபைக்கு என்ன ஆலோசனை, சபை என்ன ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால், நாம இப்படி விஷயத்தையே பார்த்து எதை விட்டுறோம்? சீஷர் ஆகிறத, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறத, கர்த்தருக்காக ஓடுறத, கர்த்தர் வேலையை செய்யறத, அதை என்ன பண்ணிடுறோம்? விட்டுறோம். நம்ம பிள்ளை எத்தனை தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை யாரு தான்? நம்ம பிள்ளை தான். ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலையா? அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகலவற்றையும் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா,
சகலவற்றையும் சகித்து நாம் அப்படி செய்ய ஆரம்பித்தா பவுலுக்கு எப்படி தீமோத்தேயு கிடைச்சதோ அது மாதிரி இந்த சபையில் நிறைய தீமோத்தேயுக்கள் எழும்புவீர்கள். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு விதத்தில் சும்மா விட விரும்பலை. அப்போ அவர் சமூகத்துக்கு வந்தால் ஒன்று நான் தீமோத்தேயுவா மாறி இருக்கணும், இல்லைன்னா பவுலா மாறுற அளவுக்கு நான் மாறணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது என்னை போல் ஆகுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன் அவரை மாதிரி மாறணும்? கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும்னு வைராக்கியம் பாராட்டுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம ஆசீர்வாதம் அடைவதற்கல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட. அப்போ என் ஆசீர்வாதம் நீங்கள் கட்டுனா ஆசீர்வாதம் தானா வரும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? என் ஆசீர்வாதத்துக்கு அல்ல இயேசுவை வெளிப்படுத்த நான் வெளிப்படுத்துகிற என்னை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த ஃபார்முலா எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் பைபிள் ஃபார்முலா. சாத்தானின் ஃபார்முலா என்ன? நன்மை கிடைக்கா பாரு, போனா உன்னைய கவனிக்காங்களா பாரு, உன்னை அன்பா பேசுறாங்களா பாரு, உன்னைய நல்லா வச்சுக்கிறாங்களா பாரு, உனக்கு முக்கியத்துவம். இதுதான் சாத்தானின் தந்திரம். ஆனா தேவனுடைய கிருபை எப்படி? என்ன எனக்கு அவமானமே ஏற்பட்டாலும் சரி நான் கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவேன். எனக்கு நிந்தையே வந்தாலும் சரி நான் எப்படினாலும் நான் ஆண்டவரை நான் எப்படினாலும் தொழுது கொள்வேன். எனக்கு எதிராக என்ன யார் பேசினாலும் சரி நான் இந்த சபையில இருந்து கர்த்தரை கட்டுவேன். அல்லேலூயா. இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணுங்க? வரணும். அல்லேலூயா. இதைத்தான் அங்கே பவுல் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நான் இப்போ அனுப்ப போற ஆள் யாருன்னா தீமோத்தேயு. 20ஆம் வசனம் பாருங்க. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவன் என்னிடத்தில் இல்லை. இந்த ஒரு அனுபவம் தாங்க முக்கியம். அப்படி நமக்கு வந்திருக்கா பாருங்க. 21ஆம் வசனம் பாருங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் எதை தேடுறாங்களா? தங்களுக்கு. பிலிப்பியர் 2:21 தங்களுக்குரியவைகளையே தேடுறார்கள். அப்ப இன்றைக்கு நிறைய இடம் எப்படிப்பட்டதா இருக்கு? தங்களுக்குரியதை தேடுகிறதா இருக்குது. நாம எதை தேடணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடணும். நான் அதை தேடும் போது அவர் என்ன செய்வாரு? எனக்குள்ளது எல்லாத்தையும் பார்த்துக்கொள். எப்படி பார்த்துக்குவாரு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட. யாரோடு கூட? இயேசுவை கொடுத்தவரு. இயேசு கூடயே மற்ற எல்லாவற்றையும் நமக்கு. இப்ப விசுவாசம் அனல் கொண்டா இது நம்புவீங்க. உங்க விசுவாசம் அனல் கொண்டா என்ன செய்வீங்க? இப்போ நான் சொல்கிறேன் இதை நம்புவீங்க. விசுவாசம் அனல் கொள்ளாதனால இயேசு உள்ளே வந்த பிறகும் எது மேலே தான் கவனம் இருக்குது? உலகம் மேலே தான் கவனம் இருக்குது. உலகம் நமக்கு பின்னால் தான் வரணும். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே. புரியுதா உங்களுக்கு? அப்போ சிலுவை எனக்கு முன்னால் இருந்து உலகம் எனக்கு பின்னால் இருக்குதா? அப்போ இங்கே தீமோத்தேயுவை அவர் கவனிக்கும் போது முழுக்க முழுக்க யார் தான் முன்னால் இருக்கா? கிறிஸ்து. எங்கிருந்து வந்திருக்கு? பாட்டி வளர்த்துருக்காங்க. அப்படி அம்மாவும் பாட்டியும் பேரப்பிள்ளைய அப்படி ஒரு விசுவாசத்தில் வளர்த்துருக்காங்க. வளர்த்த அந்த விசுவாசத்தை ஊழியக்காரனாகிய பவுல் பார்த்த பொழுது அவனுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கலை. இப்படி ஆளை சும்மா விடக்கூடாது. வாப்பா நீ வாப்பா, நீ என்ன செய்ய, நான் போகிற இடத்துக்கு நீ போ. என்னங்க திடீர்னு இப்படி போய் ஒரு சின்ன பையனை அனுப்புறீங்க? இதெல்லாம் நியாயமா? அப்படி பேசுனா உடனே நம்ம என்ன சொல்லிட வேண்டியதான்? பேசுகிற ஆளை நீ ஓரமாக உட்காரு. அவன் ஏன் போகிறான்னா அவனுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற விதை அப்படி, அவனுக்குள்ளே இருக்கிற வரம் அப்படி, அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அப்படி. ஒரு 4 தடவை அனுப்புனா தான் அவன் இன்னும் டெவலப் ஆவான். அல்லேலூயா. இதை யார் செய்கிறா? தீமோத்தேயுவை பவுல் அப்படி செய்கிறார். அங்கே தொடர்ந்து பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்போ மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? நிறைய பேர் என் கூட இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் எதை தேடுறாங்களாம்? தங்களுக்குரியவைகளை தேடுகிறார். அப்போ எனக்கு இது பண்ணுறது எப்படி? 22ஆம் வசனம் பாருங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல. இவன் சொந்த மகன் கிடையாது. மகங்கிறது தகப்பனுக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம்னா என்ன அர்த்தம்? சேவை, பணிவிடை. தகப்பன் போய் பிள்ளைகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளை தான் தகப்பனை உற்சாகப்படுத்தி பக்கத்தில் நெருங்கி செயல்படணும். அந்த அளவுக்கு பாருங்க இவர் என்ன பண்றாரு பாருங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை, என்ன ஒரு டெஸ்டிமனி, என்ன ஒரு வெளிப்பாட இந்த பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்றாரு பாருங்க. இந்த அளவுக்கு பவுல் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் அப்படி ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு நாள் மரணம் வரும். மரணம் வந்து பெட்டியில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்க. எல்லாரும் வந்து துக்கம் கொண்டாடுவாங்க, அழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என் மரணம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, உங்களை எந்த அளவு பேச வச்சுதுங்கிறது இல்லை, நீங்கள் எவ்வளோ சாட்சி சொன்னீங்கிறது இல்லை முக்கியம். அந்த கூட்டத்தில் வந்து
சாத்தான் வந்து ஒப்பாரி வைக்கணும். சாத்தான் வந்து ஒப்பாரி வைக்கணும். என்னடா இவர் சாவில் எதுக்குடா சாத்தான் வரணும்? அவன் என்ன ஒப்பாரி வைக்கணும்னா, இந்த ஆளு செத்தான் பரவாயில்ல, ஒரு 100 பேர் என்ன பண்ணி விட்டான். நான் சொல்ற அழுக புரியுதா உங்களுக்கு? எப்படி இவன் தான் அங்கே இங்கே ஓடி எல்லாத்தையும் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல வாங்க செய்யுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு கிடப்பானா, இவன் செத்தான்னு போனான்னு பரவாயில்ல, இவனை மாதிரி எத்தனை பேரை உருவாக்கி விட்டான்? 100 பேரை உருவாக்கிட்டான்னு. என் மரணத்துக்கு வந்தவங்க அழுறதை விட யார் சத்தமாக அழணும்? சாத்தான் துக்கப்படணும். ஐயோ இவன் மரணம் இப்படி ஆயிடுச்சே, 100 பேரை உருவாக்கியிருக்கானே, 1000 பேரை உருவாக்கியிருக்கானே. இந்த பவுலுடைய மரணம் அப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, சாத்தானின் தந்திரம் எப்போதுமே எக்ஸ்டன் ஆகவே விடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கூட 12 பேர் இருந்தாங்க. ஒரு ஆளை என்ன பண்ணி விட்டான்? காலி பண்ணி விட்டானா? இதான் அவன் வேலை. சீஷர்களை உருவாக்க விடாம தடை செய்வது அவனுடைய வேலை. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசத்தின் வரத்தை அனல் மூட்டி எழுப்ப. இன்னைக்கு நான் ஒரு வரத்தை தான் சொல்லியிருக்கேன். அந்த குடும்பத்தை கண்ட பவுல் ஒரு வரத்தை தான் சொல்றாரு. அப்ப இந்த பவுலுடைய கவனம் ஃபுல்லா எதுல இருக்குன்னா, தீமோத்தேயு மேல இருக்கு. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற, சபையில இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து என்னவா மாற வேண்டும்? தீமோத்தேயுக்களாய் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டின் முறைப்படி சொன்னால் யோசுவாக்களாய் மாற வேண்டும், எஸ்தர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்தவர்கள். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த பொழுது ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் பொழிந்தருளப்பட்டார். பொழிந்தருளப்பட்டி செய்தது என்ன? அவர்கள் எல்லாருக்குள்ளும் வரம் கிரியை செய்தது. அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அந்த வரங்களை குறித்து தான் 1 கொரிந்தியர் 12 பவுல் விளக்கமாக வரிசைப்படுத்தி பிரதான வரங்களை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வரங்களில் ஒன்று விசுவாசம். அந்த விசுவாச வரம் அங்கே தீமோத்தேயுக்குள்ளேயும் அவனுடைய பாட்டி அவனுடைய தாயாருக்குள்ளே இருந்தது போல உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இன்றைக்கு இந்த விசுவாசம் உண்டாயிருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அது உங்கள் பிள்ளையினிடத்தில் வரும். உங்க பிள்ளைகிட்ட வந்தா அது உங்க பேரப்புள்ள வரைக்கும் போகும். சும்மா ஏனோ தானோ என்பது அல்ல. ஹல்லேலூயா. அப்ப இங்கே குறித்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவனை குறித்து சொல்லுகிறார். அவன் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்யறது மாதிரி எனக்கு அவன் என்ன செய்வான்? அந்த அளவுக்கு அவனுடைய மனநிலை இருந்தது. யாருக்காக செய்கிறான்? ஐயோ வேலை செய்யறமே என்பதல்ல, அவன் செய்ததே கிறிஸ்துவுக்காக. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்ய எழும்புவோம். அல்லேலூயா. சபையில் இருக்க நாம் எல்லாரும் அப்படி செயல்பட எழும்புவோம். யாரையும் ஏவணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் யாருக்கு என்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்வோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்கள் அந்த ஆயத்தத்தில் செயல்பட்டு பாருங்களேன். என்னால இதுதான் முடியுங்க, செய்யுங்க. என்னால இப்படிதான் முடியுங்க, செய்யுங்க. ஏனென்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது என்பது கிறிஸ்துவுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வது. இந்த செயல்பாட்டை பவுல் யார்கிட்ட பார்த்தாரு? தீமோத்தேயுட்ட பார்த்தார். அப்ப அவனை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுகிற விஷயம் பாருங்க. பிலிப்பியர் 2:20 படிங்க. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில். அப்போ பவுல் இருதயம் மாறியே. யார் இருதயம் மாறிடுச்சுன்னா தீமோத்தேயு இருதயம் மாறி. சபையில் நாம் எல்லாரும் இணைக்கப்படும் போது பாஸ்டர் இருதயம் மாறி உங்கள் இருதயம் என்ன செஞ்சிடணும்? மாற்றப்பட. நாம் எல்லாரும் இயேசுவின் இருதயத்தை போல மாற்றப்பட வேண்டும். அப்படி நாம் மாற்றப்படுவோம் என்றால் நம்முடைய வரம் அனல் மூட்டி எழுப்ப. அல்லேலூயா. வரம் அனல் மூட்டி எழுப்பப்படுதல் என்பது கையை தட்டி குதிச்சு ஆவியில நிறையிறது அல்ல. அது ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான செயல்பாடு என்ன என்றால் நீங்கள் அவரை பிரதிபலிப்பது. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது. அவனுடைய பின்னணியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி உன் தாயாருக்குள்ளே என்று சொன்னது போல ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு குடும்பம். அந்த தலைமுறையே கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, முக்கியமாய் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு விஷயத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:1 வாசிங்க. அதன் பின்பு அவன் லீஸ்திராளுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ, அவன் தகப்பன். நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம சொல்லுவேன், நான் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, ஆனால் வீட்டில் அதெல்லாம் சொல்லாதீங்க. காரணம், இங்கே இவர் யாராம்? கிரேக்கன். இருந்துட்டு போ. அம்மா யூதஸ்திரீ தானே, அது விசுவாசத்தில் இருக்கலாம். அது பிள்ளைக்கு விசுவாசத்தை ஊட்டட்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் எதை கவனிக்கிறாரு? நம்ம யாருன்னு கவனிக்கல, நம்ம என்ன செய்கிறோன்னு தான் கவனிக்கிறார். ஏன் நம்ம யாருன்னு கவனிக்கல? நம்ம யாருன்னு கவனிச்சா அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நம்மளை யாருன்னு கவனிச்சிருந்தா சிலுவையிலே அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, பலியே ஆயிருக்க முடியாது. நம்ம யாருன்னே அவர் கவனிக்கல. ஏன்? அவருக்கு தெரியும் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சுத்திகரிப்பு உண்டு என்று, அவருடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அவருக்கு நல்லா தெரியும். அவர் தகுதிப்படுத்துகிறார் என்று அவருக்கே தெரியும். ஆகையினால அவர் நம்மளை பார்க்கல, நம்முடைய கிரியைகளை காண்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய கிரியை என்ன செயல்படுத்துகிறது என்று பார்க்கிறார், நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறார், நாம் என்ன செயல்படுத்துகிறோம் என்று பார்க்கிறார், எதை விதைக்கிறோம் என்று கவனிக்கிறார். அந்த விதை முளைத்து தேவனுக்கு பலன் கொடுக்கிறதா என்பதை கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை எப்படி செயல்படுத்த பார்க்கும் பொழுது, அப்ப கணவர் கிரேக்கராய் இருக்கிறார். கிரேக்கர் என்றால் யார்? கிரேக்கர் என்பவர்கள் சிலை வழிபாடு மிகுந்தவர்கள். யூதர்கள் யார்? சிலை வழிபாடு இல்லாதவர்கள். யூதர்கள் யார்? அடையாளம் தேடுகிறவர்கள் அல்ல, நம்புகிறவர்கள். ஆவியை, பரிசுத்த ஆவியை, கர்த்தருடைய ஆவியை நம்புகிறவர்கள். கிரேக்கர் யார்? அடையாளத்தை தேடுகிறவர்கள். ரெண்டும் வித்தியாசமான ஆளு. ஒரு குடும்பம் ஆயிருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வந்திருக்கு? விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா? தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 3:15 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளதாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அவனையே அவன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அட்ரஸ் பண்றார். என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, நான் உன்னை திடீர்னு இதெல்லாம் சொல்றேன்னா நீ சாதாரணமா நினைக்காத. ஏன்னா உன் வீட்டில் உனக்கு எதை சொல்லி கொடுத்துருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. வேத வசனத்தை என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஒரு 2 வசனத்தை தியானம் பண்றீங்க? ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து எத்தனை பேர் தியானம் பண்றீங்க? அந்த அனுபவம் இருக்கா உங்கள்கிட்ட? ஆண்டவர் பாரு இப்படி சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கா? வீட்டிலனா டிஸ்கஷன் இருக்கணும், சபையிலனா உபதேசம் இருக்கணும். வீட்லயும் உபதேசம் பண்ணக்கூடாது. உபதேசம்னா என்ன? நான் இப்ப பேசுறேன், நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, அது உபதேசம். டிஸ்கஷன்னா என்ன? எல்லாரும் பேசணும். வீட்டிலனா எல்லாரும் பேசணும், வீட்டில் இருக்க அவ்வளோ பேரும் பேசணும், அதான் டிஸ்கஷன். இப்போ இங்க என்ன சொல்லுகிறார் அவர்? உனக்குள்ளே கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளதாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை யார் சொல்லி கொடுத்தாமா? உன் வீட்டில் அப்படி இருந்துச்சுப்பா. நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு. அதனால தான் நம்ம பிள்ளைகளை விடாம சண்டே கிளாஸ் வைக்கணும், யூத் மீட்டிங் வைக்கணும், அவங்களுக்கு எதையாவது ஒன்றை சொல்லி அவங்க மனசுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை என்ன பண்ணணும்? சொல்லணும்னு சொல்ல காரணம் என்ன? அது சிறு வயதிலிருந்து வளர்ந்தால் அது விசுவாசத்தை அங்கே கொண்டு வரும். அந்த விசுவாசம் விசுவாசமாகிய தேவ வரம் அனல் மூட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இடத்துல வந்திருக்கிறோமா? அப்போ வேதாகமத்தை கற்பித்த ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக அவர்கள் இருந்ததினால் அங்கே அந்த குடும்பம் ஒரு நல்ல தீமோத்தேயுவை என்ன செய்தது? உருவாக்கிற்று. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் உள்ள வரத்தை அனல் மூட்டி எழுப்ப ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஒரு தீமோத்தேயுவை போல எத்தனை பேர் நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள்? நீங்களும் நானும் அப்படி உருவாவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த, ஹல்லேலூயா, கர்த்தர் நம் மீது அக்கறை உள்ளவராய் மாற, நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாட்டியும் இந்த தாயாரும் செய்த வேலையைப் போலவே நீங்களும் நானும் இன்றைக்கு செய்யலாமா? நாம் எல்லாரும் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, சபையில் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். வந்திருக்கிறவங்களில் யாரு என்ன செய்கிறாங்க அது இல்லை தேவை, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை செய்யணும். என்னதுங்க? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அது என் மூலமாய் செய்யப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அது என் மூலமாய் செய்யப்பட வேண்டும். எல்லாம் உங்களை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்தருளுவாராக. ஏன்? நம்மளை கூப்பிட்டதே அதுக்கு தான். நம்மளை இயேசு ரட்சித்ததே, நம்ம அவர் பிள்ளையா இருக்கதே காரணம் என்ன? அவரை பிரபலப்படுத்த, பிரஸ்தாபப்படுத்த, வெளிப்படுத்த. அப்ப இந்த வரம் அனல் மூட்டி எழுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன? அனல் மூட்டி எழுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன? அங்கே அந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு. அப்போ பவுல் அதை காண்கிறார், அங்கே எழுப்பி விடுகிறார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அப்படி எழுப்ப விரும்புகிறார். நமக்குள்ளே தேவ வரம் அனல் மூட்டி என்ன செய்யப்பட வேண்டும்? எழுப்பப்பட வேண்டும். எழுப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துவோம். உங்கள் சொந்த குடும்பத்தை கவனம் செலுத்துங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து சபையாகிய குடும்பத்தை கவனம் செலுத்தி அனல் மூட்டி எழுப்புவோம்.
கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தலத்துக்கு நாம் எல்லாரும் கடந்து செல்வோம். அவர் நம்மை அழைத்து செல்ல வருவார். ஆமேன். God bless you.